ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 20 எபிசோட் 458 பார்க்க போகிறோம். ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கப்புறமா இட்டாச்சி ஸ்டோரி லைட் அண்ட் டார்க்னஸ் ட்ரூத்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. டம்ப்ளிங் ஷாப்ல காட்டுவாங்க. ககாஷி இருப்பாரு. சாஸ்கே வந்துட்டு இது யூஸ்வலா இல்லையன்னு கேட்பான். எப்பயாவது வரதான் பாரு. சரி எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு கேட்பான். இட்டாச்சி கடையில இருப்பான். சாஸ்கே பார்த்துட்டு வளர்ந்துட்டேன்னு திங்க் பண்ணுவான். சாஸ்கே பாக்குறப்ப யாரும் இருக்க மாட்டாங்க. இதுக்கப்புறம் இட்டாச்சியை சாஸ்கே பாக்குறப்ப இட்டாச்சி சாஸ்கே பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்பான். சாஸ்கே இட்டாச்சி உச்சிஹா சாக தயாரா இருக்கியான்னு கேட்பான். கிசாமே ஷரிங்கானா. இட்டாச்சி உன்ன போலவே இருக்கான். யார் இவன் கேட்பான். இட்டாச்சி அவன் என் தம்பி. ஷரிங்கான் அவேக்கன் பண்ணிட்டியா ஆல்ரெடி போது சாஸ்கே நீ சொன்ன போலதான் உன்னதான் மொத்தமா வெறுத்தேன். என் வாழ்க்கையிலேயே எனக்குன்னு இருக்க ஒரே பர்பஸ் ஒன்ன கொள்றதான்பா. இட்டாச்சி மனசுக்குள்ள எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு திங்க் பண்ணுவான். சாஸ்கே சிடோரி பண்றத பார்த்து இட்டாச்சி சிடோரியான்னு திங்க் பண்ணுவான். சாகுடான் அட்டாக் பண்ணவும் வேற லெவல் இம்பாக்ட் ஆயிருக்கும். சாஸ்கே கையை பிடிச்சி தடுத்திருப்பான். இட்டாச்சி ககாஷியோட தான் கையை உடச்சு விட்டுருவான். இதை பார்த்து நருட்டோ செம்ம கடுப்பாயிட்டு சமனிங் ஜுட்சு பண்ண போவான். கிசாமே வெட்ட வரவும் ஜிராயா வந்து காப்பாத்திருப்பாரு. இட்டாச்சி மாஸ்டர் ஜிராயான்பா. ஜிராயா ஆஃப்டர் ஆல் உங்க டார்கெட் நருட்டோ போல என்பாரு. இட்டாச்சி அக்காட்சுக்கியோட விலையே நருட்டோ தான். நருட்டோ எடுப்போன்பா. ஜிராயா நருட்டோவை விட்டுற மாட்டான் பாரு. இட்டாச்சி ஆச்சரியம் தான்பா. ஜிராயா பர்ஃபெக்ட் டைமிங் ரெண்டு பேத்தையும் ஒரே சமயத்துல போடுறன் பாரு. சாஸ்கே விலகிக்கங்க. இவனை கொல்ல போறவன் நானா மட்டும்தான் இருக்கணும்னு தெரிஞ்சிருப்பான். இட்டாச்சி உன் மேல எனக்கு இப்ப இன்ட்ரெஸ்ட் இல்லைன்ட்டு மனசுக்குள்ள இன்னும் இல்ல சாஸ்கேன்னு திங்க் பண்ணிட்டு கிக் பண்ணுவான். இதை பார்த்து நருட்டோ செம கடுப்பாவான். சாஸ்கே நீ உன் வேலையை மட்டும் பாரு. இது எனக்கான சண்டைன்பா. இட்டாச்சி வந்துட்டு அது சரிதாங்கவும் சாஸ்கே கடுப்பாயிட்டு அட்டாக் பண்ண வரவும் இட்டாச்சி போட்டு பொழந்துட்டு மனசுக்குள்ள நீ இன்னும் அதுக்கு தயாராகல மன்னிச்சுக்க சாஸ்கேன்னு திங்க் பண்ணுவான். கிசாமே இறக்கம் இல்லாதவனா இருக்கேன்பான். இட்டாச்சி சாஸ்கே கழுத்து பிடிச்சு தூக்கி மாங்கேக்கியோ பயன்படுத்தி சூக்கியோமியில போடுவான். என்ன இன்னும் அதிகம் வேறு அடுத்த 24 மணி நேரத்துக்கு அதே வாழ்க்கையை வாழுன்னு இட்டாச்சி மொத்த கிளானையும் கொண்டிருப்பான் இல்லையா, அந்த விஷுவல்ஸை காட்டுவான். கிசாமே உன் தம்பி மேலேயே சூக்கியோமியை பயன்படுத்துறியான்னு கேட்பான். நருட்டோ கடுப்பாய் அட்டாக் பண்ண போறப்ப கிசாமே நருட்டோ தாக்க போவான். ஜிராயா டோட் ட்ராப் பண்ணுவாரு. இட்டாச்சி சாஸ்கே கிட்ட நீ பலவீனமா இருக்க, என் மேல உனக்கு இருக்க வெறுப்பு போதுமானதா இல்லைன்ட்டு கிசாமே வா போயிடலான்பான். அப்ப கூட கிசாமே நருட்டோ தாக்குவான். டாச் பண்ணிருப்பான். வெளியே போறப்ப ஏன்டா ரிட்ரீட் ஆனோம், நீ அங்க சண்டை போட்டுருக்கலான்பான் கிசாமே. இட்டாச்சி மனசுக்குள்ள என்னதான் லாட் தேர்ட் போனாலும் உன்னை பாதுகாக்கவும் மக்கள் இருக்காங்கன்ட்டு உனக்காக காத்திருப்பேன்னு திங்க் பண்ணிட்டு ஐஸை நார்மல் ஆக்குவான். இதுக்கப்புறம் 3 வருஷம் கழிச்சு நருட்டோவை மீட் பண்ணிருப்பான் இல்லையா இட்டாச்சி. அப்ப இட்டாச்சி நீ எதுக்காக என் தம்பி மேல ரொம்ப அப்சஷனா இருக்க, அவன் ஒரு ரோக் நிஞ்சான் இருப்பான். நருட்டோ நாங்க ஒரே ரத்தமா இல்லாம இருக்கலாம், ஆனா உன்னை விட அவனுக்கு ஒரு பிரதர் போலதான்பான். இட்டாச்சி சிரிச்சுட்டு கெஞ்சுட்சுல போட்டு சாஸ்கேவை திரும்ப கிராமத்துக்கு கூட்டிட்டு போக பாக்குறியா, நீ நினைச்சபடி போலினா என்ன செய்வேன்னு கேட்பான். நருட்டோ அது நடக்க என்ன வேணா செய்வன்பான். இட்டாச்சி சாஸ்கேவை நீ உன் பிரதர் போலன்னு சொல்லியிருக்க, ஆனா அவனை கிராமத்தை தாக்க ட்ரை பண்ணா அப்ப என்ன செய்வேன்னு கேட்பான். நருட்டோ சாஸ்கே அப்படிப்பட்ட விஷயத்த செய்ய மாட்டான்பான். இட்டாச்சி அவன் ஒரு கேன்வாஸ் போல என்ன கலர் வேணாலும் அவன் மேல பூசிடலாம், அவன் அப்படி தாக்க வந்தா அவனை தடுப்பியா, ஈவன் அவனை கொல்ல வேண்டியதா வந்தாலும் கேட்பான். நருட்டோ ஷாக் ஆவான். இட்டாச்சி சாஸ்கேவையும் ஹிடன் லீஃபையும் இட வச்சு பாப்பேன்னு கேட்பான். நருட்டோ லீஃபை டிஃபெண்ட் பண்ணிட்டு சாஸ்கேவை கொல்லாம தடுக்கிறது எப்படின்னு தான் நான் பாப்பன்பான். இட்டாச்சி இன்னும் குழந்தையா இருக்கு, உன் பேச்செல்லாம் ஃபேண்டசியா இருக்கு, ஷினோபின்கிறவன் ரொம்ப கடினமான முடிவுகளை எடுக்கணும்பான். நருட்டோ இதை போலதான் ஒருத்தர் என்கிட்ட இதுக்கு முன்னாடியே சொன்னாரு, ஆனா எனக்கு வேற சாய்ஸ்ல இல்ல, என் வார்த்தையில நான் பின்வாங்க மாட்டேன், அதான் என் நிஞ்சா வேண்பான். அப்படியான்ட்டு இதோ வண்டியான்பான். சாஸ்கே இட்டாச்சி மீட் பண்ண வந்திருப்பான். இட்டாச்சி அந்த ஷரிங்கானால எவ்வளவு பார்க்க முடியும்னு கேட்பான். சாஸ்கே இப்ப தெரியறது நீ என் காலடியில செத்து கிடக்கிறது இட்டாச்சின்பான். இட்டாச்சி ஏன் சாவான்பான். சாஸ்கே பின்னால போயிட்டு நடத்தி காட்டுன்பான். சாஸ்கே சிரிச்சிருப்பான். ஃபைட் நடக்கும். பேட்டிலோட எண்டுல இட்டாச்சி சாஸ்கே பக்கத்தால போறப்ப சாஸ்கே பயந்து பின்னால போவான். இட்டாச்சி கையை நீட்டி மன்னிச்சுக்க சாஸ்கே இதான் முடிவுன்னு சிரிச்சுட்டு சாஸ்கே நெத்தியில டேப் பண்ணுவான். அந்த இடத்துலயே சாஸ்கே காலடியில விழுந்து சாவான். ரீஅனிமேட் செய்யப்பட்டு காபுட்டோவை தோக்கடிச்சதுக்கு அப்புறமா ஃபேட் ஆகிற டைம்ல சாஸ்கே கிட்ட இட்டாச்சி நீ என்ன மன்னிக்கணுங்கிறது இல்லைன்ட்டு நெத்தியோட நெத்தி வச்சு என்னானாலும் சரி நான் உன்னை எப்பவும் நேசிப்பன்பான். சாஸ்கே ஃபேட் ஆகிறத பார்த்திருப்பான் இல்லையா, அப்படியே பிரசன்ட்ல காட்டுவாங்க. என் மனசை மாத்திக்கிட்டானான்னு திங்க் பண்ணுவான். வெளியே இன்ஃபினிட் சுக்கியோமி அக்கரா இருக்கும் இல்லையா, அந்த வெளிச்சத்துக்கு நேரா மாதரா நிப்பான். வெளிச்சம் போய் ரெட் மூன் ஆகும். மாதரா சுசுனோவை பார்த்துட்டு மிச்சம் இருக்கிறது அவங்க மட்டும் தான் திங்க் பண்ணுவான். சாஸ்கே சுசுனோவை போக வைக்கவும் இதை ஒளிஞ்சிருந்து பாக்குற பிளாக் ஜெட்ஸு அப்பா அதுக்குள்ள வெளிச்சம் போகலன்ட்டு பார்க்கும். இந்த இடத்துல அனிமேஷன் கரெக்ட் பண்ணிருப்பாங்க. லெஃப்ட் சைட்ல அந்த ரெனைகானுக்கு பதிலா கரெக்டா ஷரிங்கான வச்சிருப்பாங்க. சாஸ்கே இறுதியா வெளியே வந்துட்டோன்பான். நருட்டோ அந்த ஜெட்ஸுக்கும் ஒன்னும் ஆகல, ஆனா கெஞ்சுட்சுல மாட்டிருக்க எல்லாத்தையும் எப்படி ரிலீஸ் பண்றதுன்னு கேட்பான். சாஸ்கே
சாஸ்கே ரெனேகானோட கெஞ்சுட்சுவ ரெனேகான் தான் டீல் பண்ணணும்னு நினைக்கிறேன்பா. ககாஷி அப்படின்னா சாஸ்கேவோட இடதுக்கண்ணு தான் முக்கியம்பாரு. பிளாக் ஜெட்ஸு அது நடக்க விட மாட்டேன், உங்களை போட்டா போதும்பா. மாதரா வந்துட்டு அதை இந்த உலகத்தோட சேவியரான நான் பாத்துக்கிறேன்பா. நருட்டோ மாதரான்பா. சக்குரா அவன் நெத்தில இருக்க கண்ணுன்பா. சாஸ்கே கவனமா இருக்க, அவனோட 4 ஷேடோஸால நம்மள சுத்து போட்டிருக்கான்பா. நருட்டோ எனக்கு தெரியும்பா. மாதரா இதுக்கப்புறமும் உங்களை எதுவும் பண்ண விட மாட்டேன். நான் இந்த உலகத்தோட கர்ம சுழற்சியை துண்டிச்சிட்டேன். நான் மனித குலத்தை அதோட துன்பம் வலி அவங்களோட பயனற்ற தன்மையில இருந்து விளக்கிட்டேன்பா. நருட்டோ ஆனா இது எல்லாமே பொய்யின்பா. மாதரா நருட்டோ இப்ப நீதான் எல்லாத்தோட சந்தோஷத்திலையும் குறுக்கிடுறேன்பா. நருட்டோ ஷாக்காவா. மாதரா நீயே பாரு, எல்லா ஷினோபியோட சண்டையும் நின்றுச்சு. நான் இந்த நரகத்தை சொர்க்கமாக்கி இருக்கேன். ஹஷிராமாவோட தவறுகளை இறுதியா நான் சரி பண்ணிருக்கேன்பா. சக்குரா என்ன பேசுற? ஃபர்ஸ்ட் ஹோக்காகே பண்ண தப்புன்னு கேப்பா. மாதரா ஹிடன் லீஃபான நீங்க அதை ஏத்துக்க மாட்டீங்க. ஆனா ஷினோபி வேல்ட சீர்திருத்துறதுல ஹஷிராமா பெருந்தோல்வி அடைஞ்சான். ஆரம்பத்துல ஹஷிராமாவுக்கும் எனக்கும் ஒரே இலக்கு தான், கூடவே ஒன்னா வேலை செஞ்சோம். ஷினோபி வேல்ட மாத்த ட்ரை பண்ணோம். அது வளர்ந்த குழந்தைகளை அரிதாதான் போருக்கு அனுப்பிச்சு. நாங்க 2 பேர் சேர்ந்து தான் ஃபர்ஸ்ட் ஷினோபி வில்லேஜை உருவாக்கணும். ஆனா அது மட்டுமே உண்மையான அமைதிக்கான விளைவா இல்ல. மக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களோட உண்மையான உணர்வுகளை காட்டிக்கல. எப்பவும் இந்த பயம் சந்தேகம் வெறுப்பு மட்டும் குறையல. என் ஒப்பீனியன்ஸ் எல்லாம் தள்ளிட்டாங்க. அப்புறம் ஷினோபி வேல்டு முன்னேறி போச்சு ஹஷிராமாவோட பார்வைக்கு இணங்க. அப்புறம் அதனால என்னாச்சு? ஷினோபிக்கு இடையிலான சண்டை நிறுத்தப்படவே இல்ல. அதுக்கு பதிலா ஷினோபி வில்லேஜஸோட மிலிட்டரி பவரை பில்டப் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதோட விளைவா கிரேட் வார்ஸ் தான் வந்துச்சு. கணக்கில்லா உயிர்கள் போச்சு. ஃபர்ஸ்ட் கிரேட் நிஞ்சா வார், செகண்ட் கிரேட் நிஞ்சா வார், த தேர்ட் கிரேட் நிஞ்சா வார்ங்கிற பேர்ல சண்டைகள் நிக்கவே இல்ல. இதுதான் ஹஷிராமா உருவாக்கின ஷினோபி வேர்ல்டு. அதெல்லாம் விட ஃபோர்த் கிரேட் நிஞ்சா வாரை இந்த அளவுக்கு ட்ரிகர் பண்ணது நான் தான்ங்கிறத ஒத்துக்கிறேன்பா. சக்குரா அதேதான், ஒன்னால நிறைய பேர் செத்துருக்காங்கன்பா. மாதரா நான் தான் டெய்லி பீஸ்ட ஒப்படைச்சிருங்கன்னு பீஸ்ஃபுல்லா ஹேண்ட் ஓவர் பண்ண சொன்னேன். இப்போ எல்லாருமே டிவைன் ட்ரீக்குள்ள இருக்காங்க. அவங்க ஒவ்வொருத்தரும் அவங்களோட சொந்த அழகிய கனவுகளை கனவு காண்றாங்க. அவங்க அவங்களுக்கு சொந்தமான லட்சிய உலகத்துல இருக்காங்கன்பா. இதை கேட்ட சாஸ்கே இதான் உன் பர்ஃபெக்ட் வேர்ல்டுக்கான ஐடியாவா? நீ மக்களை முழுங்கி இருக்க அவ்வளவுதான்பா. மாதரா நான் இந்த உலகத்தோட சேவியரா இருக்க விரும்பினேன். இந்த பெரிய வரலாறு ஷினோபிகளுக்கு இடையிலான சண்டையை நிறுத்தன்பா. ஜஸ்ட் புரிஞ்சுக்கங்க, எல்லாம் முடிஞ்சதுன்பா. திடீர்னு பிளாக் ஜெட்ஸு மாதராவோட முதுகுல கையை சொருகுவான். இதயத்து வழியா வெளியே வரும். எல்லாரும் ஷாக் ஆவாங்க. பிளாக் ஜெட்ஸு நீ சொல்றது தப்பு மாதரா, நீ ஒண்ணு இந்த உலகத்தோட சேவியரும் கிடையாது, அப்புறம் இந்த உலகத்துல இருக்க விஷயங்களுக்கான முடிவும் அது கிடையாதுன்னு மாதரா மனசுக்குள்ள நகர முடியலன்னு திங்க் பண்ணுவான். சக்குரா என்ன நடக்குதுன்னு கேப்பா. பிளாக் ஜெட்ஸு நீ எப்படி ஒபிட்டோ போல இல்லைன்னு சொன்ன? எல்லாத்து மேலேயும் கம்ப்ளீட் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறதா? நீ மட்டுமே டிஃபரெண்ட்னு நினைக்கிறது அகங்காரமா இல்லையான்னு கேட்கும். மை டியர் மாதரா, நீயுமே ஒரு மாய கனவுக்குள்ளதான் இருந்திருக்க. நான் கற்பனை பண்ண கனவுக்குள்ளங்கும். மாதரா உன் கனவா பிளாக் ஜெட்ஸு? என்ன சொல்ற? உன்னை உருவாக்குனதே நான் தாண்டா, நீ என்னோட சித்த அவதாரம் அவ்வளவுதான்பா. பிளாக் ஜெட்ஸு திரும்ப தப்பா சொல்ற, என்னோட விருப்பம் எல்லாம் காகுயாவோடதுன்பா. நருட்டோ இப்ப என்ன நடக்குதுன்னு கேட்பான். ககாஷி அவங்க ஆட்டத்தோட இந்த கட்டத்துல சண்டை போட்டுக்கிறாங்களோன்பாரு. சாஸ்கே இல்ல அவன் காகுயான்னு மென்ஷன் பண்ணான்பா. நருட்டோ காகுயாவான்பா. சக்குரா அதுக்கு என்னன்னு கேப்பா. சாஸ்கே சேஜ் ஆஃப் த 6 பேட்ஸ் சொன்ன ஒண்ணுன்பா. சேஜ் ஆஃப் த 6 பேட்ஸ் இப்போ இருக்க கரண்ட் மாதரா பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். அவன் என் அம்மா காகுயா போல இருக்கான். அவன் 10 டைல்ஸோட பவர் அடைஞ்சு என் கிட்ட நெருங்கிட்டான். அப்புறம் என் அம்மா காகுயாவோட பவரையும் அடைய பாக்குறான். காலப்போக்கில் என் அம்மாவோட சக்தி இறுதியில அதிக கர்வத்தை தான் கொடுக்கும். அப்புறம் அந்த சக்தியை கண்டு எல்லாரும் பயப்படுவாங்கன்னு இருப்பாரு. நருட்டோ வாய்ப்பே இல்லைன்ட்டு ஷாக் ஆவான். டிவைன் ட்ரீல குக்கோனா கட்டப்பட்ட ஷினோபிஸோட சக்ராஸ் போகும். டோபிராம என்னதுன்னு ஷாக் ஆயிட்டு சக்ராவை அப்சர்வ் பண்ணுதான் பாரு. திடீர்னு பார்த்தா மாதரா பயங்கரமா அலறுவான். சாஸ்கே அவனோட ஷேடோஸ் மறையறத பாப்பான். நருட்டோ திடீர்னு அவனுக்கு என்ன ஆச்சு? அந்த சக்ரா பயங்கரமா இருக்குன்பா. சாஸ்கே நம்மள சுத்து போட்டு இருந்தா அவனோட ஷேடோஸ்லாம் மறைஞ்சிச்சு, ஏதோ நடக்க போகுதுன்பா. திடீர்னு பார்த்தா தரையை பொளக்கும். பார்த்தா எல்லா சக்ராவா வரும். மாதராவை நோக்கி போகும். பிளாக் ஜெட்ஸு பயங்கரமா சிரிக்கும். ககாஷி கிரவுண்ட் வழியா வர எல்லா சக்ராவையும் அப்சர்வ் பண்றானான்னு கேட்பாரு. இவ்வளவு திக்கான சக்ரா முதல்ல எங்க இருந்து வருதுன்னு கேப்பா சக்குரா. சாஸ்கே இன்ஃபினிட் சுக்கியோமில ட்ராப் செய்யப்பட்ட எல்லாத்தோடவும் இருக்கும் போலயன்பா. மாதரா பயங்கரமா அலறுவான். நருட்டோ இது ரொம்ப மோசம் சாஸ்கே, இந்த சக்ரா 10 டைல்ஸோட விட ரொம்ப ஸ்ட்ராங்கரா இருக்குன்பா. சாஸ்கே அவன் நகருக்கு முன்னால தடுக்கணும்பா. லைட்னிங் ஸ்டைல் யூஸ் பண்ணிட்டு போ நருட்டோன்பா. அவன் வீங்கிட்டே இருக்கும் போதுமான்ட்டு நருட்டோ முன்னேறுவான். சாஸ்கே டெலபோர்ட் ஆவான். 2 பேத்தையுமே ஒயிட் ஹேர் பிடிக்கும். பிளாக் ஜெட்ஸு அந்த பூச்சிகள் நெருப்பு கிட்ட வந்த மாதிரி இருக்கு, உங்க 2 பேத்தோட சக்கராவை நான் அப்சர்வ் பண்ண போறேன்பா. நருட்டோ கடுப்பாவான். சக்குராவோடவும் ககாஷி தடுப்பாரு. பிளான் இல்லாம போனா சொதப்பிக்கும்பாரு. நருட்டோ நகர முடியலையேன்ட்டு கடுப்பாயிட்டு சாஸ்கே இப்ப மட்டும் நம்ம இவனை தடுக்கலினா இவன் எல்லாத்தோட சக்கராவையும் உறிஞ்சிருவான், அப்புறம் எல்லாரும் செத்துருவாங்கன்பா. பிளாக் ஜெட்ஸு கவலைப்படாதீங்க, யாரும் சாக மாட்டாங்க. இதுக்கு முன்னாடியே காகுயா இன்ஃபினிட் சுக்கியோமியை மக்கள் மேல பயன்படுத்தினப்ப யாரையும் கொல்லாம அவங்கள அவளுக்கான சோல்ஜர்ஸா மாத்த பாதுகாத்து வச்சிருந்தான்பா. சாஸ்கே ஃபார்மா அது என்னன்னு கேட்பான். பிளாக் ஜெட்ஸு நீ இட்டாச்சியை விட அடர்த்தியா இருக்க, சாதாரண மக்களை எப்படி போருக்கு பயன்படுத்த முடியும்னு கேட்பான். எல்லாரும் ஷாக் ஆவாங்க. பிளாக் ஜெட்ஸு அவ எல்லாத்தையுமே ஒயிட் ஜெட்ஸு ஆக்குவா. ப்ரீவியஸ் சுக்கியோமியில மாட்டினவங்களா இருந்தா இப்போ ஒயிட் ஜெட்ஸுவா மீதம் இருக்கவங்கன்பா. காலப்போக்குல ரொம்ப ஸ்லோவா டிரான்ஸ்ஃபார்ம் ஆவாங்கன்பா. நருட்டோ அப்பனா எல்லாரும் ஒயிட் ஜெட்ஸுவா மாறிடுவாங்கன்னு சொல்ல வரையான்னு கேட்பான். மாதரா பிளாக் ஜெட்ஸு என்ன சொல்ற? இன்ஃபினிட் சுக்கியோமிங்கிற ஜுட்ஸு இந்த ஷினோபி வேர்ல்டுக்கு நித்தியமான அமைதியை கொண்டு வர ஒரு உச்சியா ஜுட்ஸுன்பா. பிளாக் ஜெட்ஸு நீ எதை அடிப்படையா கொண்டு இருக்கீன்பா. மாதரா சேஜ் ஆஃப் த 6 பேட்ஸ் ஸ்டோன் டேப்லெட்ல செதுக்கி இருக்காருன்பா. பிளாக் ஜெட்ஸு மை டியர் மாதரா, நான் உன்னை விட பல வருடமா இருந்திருக்கேன். ஹாகரோமா விட்டு போன அந்த பழைய கண்டுபிடிச்சதுல இருந்து அதுல சில திருத்தங்கள் செய்ய எனக்கு நேரம் எடுத்துச்சுன்பா. மாதரா திருத்தணியான்ட்டு ஷாக் ஆவான். பிளாக் ஜெட்ஸு இன்ஃபினிட் சுக்கியோமிங்கிற ஜுட்ஸு ஒன்னும் அமைதியான கனவு
கனவுகளை வழங்குறது இல்ல. அந்த ஜுட்சுவால பிடிப்பட்டவங்க கிட்ட இருந்து அதிகப்படியான சக்கராவை எடுக்கிற ஒரு ஜுட்சுன்பான். மாதரா எதுக்காகன்னு கேட்பான். பிளாக் ஜெட்சு என்னோட காகுயாவோட விருப்பத்துக்கான பர்பஸை தான் நீ பண்ணிருக்கின்பான். மாதரா இல்ல நான் காகுயாவுக்காக பண்ணலின்பான். பிளாக் ஜெட்சு நீ ஒபிட்டோவை எப்படி பயன்படுத்திக்கிட்டியோ அப்படிதான் நீயும் பயன்படுத்தப்பட்டுட்டீன்பான். மாதரா வீங்கிட்டே போவான். நருட்டோ ஹே எல்லாரும் அவன் எவ்வளவு பெருசாகிறான்னு பாருங்கன்பான். சாஸ்கே அதிகப்படியான சக்கராவை அவன் உடம்புல அப்சர்வ் பண்றத அவன் உடம்புனால தாங்க முடியாம தான் அவன் வீங்கிட்டே போறான். இப்படியே போச்சுன்னா வெடிச்சிருவான்பான். மாதரா ஏன் எதுக்காக இப்படி நடக்குது? ஹஷிராமா நான் எங்க தப்பா போனான்னு கேட்பான். மாதராவை மொத்தமா அப்சர்வ் பண்ணிரும். சக்குரா அவன் ஷ்ரிங்க் ஆகிறான்பா. ஒபிட்டோ உடம்புல இருந்து பிளாக் ஜெட்ஸ் அப்படியே போகவும் ஒபிட்டோ விழுந்துருவான். கக்காஷி ஒபிட்டோன்னு பாரு. காகுயா ரிவைவ் ஆயிருப்பா. நருட்டோ சூப்பர் கிராம்ஸ் மென்ஷன் பண்ணவங்கள இவங்கன்னு கேட்பான். சாஸ்கே ஒட்சுட்சுகி காகுயான்பான். க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஷீ ஆஃப் த பிகினிங்கிற எபிசோட தான் நாருட்டோ ஷிப்புடன்ல அடுத்து பார்க்க போறீங்கன்பா நாருட்டோ. அடுத்து 468 வரைக்கும் காகுயா ஒட்சுட்சுகி ஸ்ட்ரைக்ஸ் ஆக்கு தான் பார்க்க போறோம். நான் Q&A கண்டக்ட் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன் 100K வந்ததுல இருந்து. பட் வாய்ப்பு தான் கிடைக்கல. அதனால Q&Aக்கான கம்யூனிட்டி போஸ்ட் போடுறேன். அதுல நீங்க கேட்க நினைக்கிற கேள்வியெல்லாம் கமெண்ட் பண்ணுங்க. வர சண்டே இல்லாம அடுத்த சண்டேல அப்லோட் பண்ண பாக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் லவ் யூ கைஸ். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.